உங்களுக்கு தோணும்போது அப்படி தூங்கிடக்கூடாது சரியா? அப்படி கண்களை மூடி அந்த நோக்கி பார்க்கலாமா? தெய்வ பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கும்படியா, தெய்வன் மத்தியில் அசைவாடும்படியா, தெய்வனை நோக்கி நம்ம இருதயத்தின் ஆழத்தில் அந்த நோக்கி பாருங்க. இப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்டிகை நாட்களை ஆண்டவருக்கு தந்தார். இம்மட்டும் நடத்தி வந்தார். தாவீது சொல்கிறார், இம்மட்டும் நான் நடந்து வந்தது ஆண்டவர், இம்மட்டும் எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை நீங்கள் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரமப்பா. எங்களை நீங்கள் அருமையாக நடத்தி வந்திருக்கிறீங்க. 2026 இந்த நாள் வரைக்கும், இந்த 10ஆம் தேதி வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம், உங்கள் மகிமை, தெய்வ மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வந்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வ மகிமை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த எல்லைகள் உங்கள் பிரசன்னம் இறங்கட்டும். உங்கள் மகிமை நிறைந்த பிரசனத்தினால் அந்த ஒரு பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுவீராக. எல்லாரும் நீங்கள் ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசணும். ஆண்டவரே உங்கள் சத்தம் எங்களுக்கு துணிக்கப்படணும்ப்பா. உங்கள் மகிமை எங்கள் மத்தியில் விளங்கணும் ஆண்டவரே. தெய்வ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தெய்வ மகிமையின் பிரசனத்தினால் ஆட்கொண்டு நடத்துவீராக. உங்கள் மகிமை பலமாய் அசைவாடுவதாக. தெய்வ வல்லமையினால் அந்த எல்லையில் உங்கள் பிரசனம் இறங்குவதாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீரே மக்கள் நன்றி அப்பா. இம்மட்டும் எங்களை பராமரித்தீரே நன்றி அப்பா. யோபு பக்தன் சொல்லுகிற, ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்தி, எங்களை பாதுகாத்தி ஆண்டவர் உங்களுடைய கிருபை, உங்களுடைய பராமரிப்பு எங்கள் ஆத்மாவை காப்பாற்றிட்டு யோபு சொல்லுகிறார். அதே போல இன்னைக்கு உங்களை பாதுகாத்தார், உங்களுக்கு ஜீவனை தந்தார், உங்களை பராமரித்து இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள நன்மையினால கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதை எண்ணி நல்ல மனதார ஆண்டவர் துதிக்கலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே எங்க மத்தியில் நீங்க இடைப்படுங்க, எங்களோடு நீங்க பேசுங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா. நமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. மனதார துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளுக்காக, இந்த பண்டிகை காலங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒன்றுக்கு தகுதி இல்லாத அப்ரோஜமான ஊழியக்காரனை முன்பாக தாழ்த்துகின்றப்பா. இந்த கழுதையை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. நீங்கள் உங்கள் சத்தத்தை உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க. நீங்கள் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் பூரணமாக வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் அது வெளிச்சமாக இருக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சபையை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நண்போடு அழைத்த அருமையான ஐயாவை வாழ்த்துகிறேன். இன்னும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்கள், பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சிலர் பார்த்தா சோகமாயிட்டீங்க. ஏன்னா திருப்பி நாங்கள் ஊருக்கு போகணுமேன்ற ஒரு சோகம் உங்கள் மூஞ்சில் தெரியுது. கர்த்தர் உங்கள் கூட வருவார். அல்லேலூயா. இந்த நாளில் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து தெய்வ சமூகத்தில் என்ன வார்த்தை நான் பிரசங்கிக்கணும். ஆனால் நான் இன்னைக்கு வர வேண்டிய ஆள் இல்லை. நான் இன்னைக்கு வர வேண்டிய ஆளை ஆண்டவர் மாற்றி 3ஆம் தேதி இங்கே வர வச்சுட்டாரு. இன்னைக்கு தான் நான் வரணும்னு ஆண்டவர் முன்பாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் அப்படியா இருந்தது. நாங்கள் வாகனத்தை வரும்போது நானும் ஐயாவும் பேசிட்டு வரும்போது ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து திட்டம் வச்சிருக்கிறாரு, அதனால இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நானும் அது உணர்ந்தேன். நான் ஆண்டவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் அதே போல இருந்தது. என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா, நீதிமொழிகள் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 21வது அதிகாரத்துல 30-31 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராக. அல்லேலூயா. இந்த நாள் தேவ சமூகத்துல காத்திருந்து கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனை இல்லை. முதலாவது ஆண்டு சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக, உங்க எல்லைகளுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக அநேக விரோதமான ஞானவான்கள் இருக்கலாம், ஆலோசனைக்காரர்கள் இருக்கலாம், புத்தியாய் செயல்படுகிறவர்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, கர்த்தருக்கு விரோதமான புத்தி இல்லை, ஆலோசனை இல்லைன்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களாம் யாரு?
கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சில பயத்தோட சில கலக்கத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க. எப்படி என் வாழ்க்கையில இந்த காரியத்தில் எப்படி மேற்கொண்டு போக போகிறேன், இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமாக இந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனைகள் பண்டிகை நாட்களை நான் கழித்து விட்டேன், இனிமே நான் எப்படி கடந்து போக போகிறேன், இனி என்னுடைய வழக்கமான வாழ்க்கைக்குள்ள நான் போகணுமே, இனி என்னோட நாட்கள் எப்படி போகும், நான் பார்த்து அதே பிரச்சனை அதே போராட்டம் அதே வேலை அதே வழியை நான் கடந்து போகணுமே என்று கலக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, எனக்கு விரோதமான ஞானமும் இல்லை, எனக்கு விரோதமான புத்தி இல்லை, எனக்கு விரோதமான ஆலோசனை இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவங்க கூட வரும்போது உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை கூட்டங்களா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எப்பேற்பட்ட காரியத்தையும் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், எதுவும் உனக்கு வாய்க்க போவதில்லை, எனக்கு கர்த்தருக்கு விரோதமானது எதுவும் நிற்க முடியாது. அதான் அடுத்த வருஷம் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். ஆண்டவருக்கு விரோதமான ஆலோசனை இல்லை, புத்தி இல்லை, எல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தமாகணும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வெளிப்படுத்தும் விசேஷத்துல 21வது அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஆண்டு சொல்றார், நான் அவன் தேவனாய் இருப்பேன். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறன்னா நம்ம என்ன செய்யணும்? இங்க சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப நீங்கெல்லாம் யாருன்னா ஆண்டு சொல்றார், ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகள் நீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜெயம் எடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் உங்க மேல வச்சுட்டாரு ஜெயத்தை. ஏன்னா அந்த ஜெயத்தை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் சிலுவையில் ஆணி எடுத்து அதுல வெற்றி சிறந்த தேவன் அவன மத்தியில் இருக்கிறார். அவர் இன்னைக்கு சொல்லுகிறார், தோற்று கொண்டிருக்கிற காரியம் எதா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், இதை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தோற்று கொண்டே இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த எல்லாவற்றிலையும் நான் தோற்றுதான் போனேன், என் வாழ்க்கையில நன்மை இல்லை, என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல மகன், நீ எதுல தோற்று இருக்கிறியோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயமுள்ளவர்களால், ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளால் இந்த நாளுக்கு பிறகு மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இதுல இருந்து எப்படி நம்மளை ஜெயம் பெற வைக்க போகிறார், என்ன விதமான ஆயத்தம் இன்றைக்கு நேரத்தை கருதி ஆண்டவர் அந்த நேரத்துக்குள்ள, எனக்கு சொல்லப்பட்ட நேரத்துக்குள்ள எப்படி நடத்துகிறார் அப்படி நடத்த விரும்புகிறேன். ஒன்று இல்லைன்னா 2 பேரை வைத்து எப்படி நம்ம வாழ்க்கையில் அதை மேற்கொண்டு வரணும், எப்படி ஜெயம் வந்தது, எப்படி ஆயத்தமா இருந்ததனால் ஜெயம் வந்தது என்பதை பார்க்கும்படியாக உங்களை நடத்த விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு மனிதன் யார் என்று பார்த்தீங்கன்னா 2 நாளாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 3வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, போதுமா, யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க யோசபாத் என்கிற ஒரு ராஜா, அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, உங்களுக்கு விரோதமாக இத்தனை திரள் கூட்டமான ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக இப்படி வந்து இருக்கிறாங்க, இன்றைக்கு வந்தாங்கன்னா உங்களை முறியடிச்சிருவாங்க, வந்த இடத்துல வந்து முறியடிச்சிட்டாங்க, இன்னைக்கு உங்களை முறியடிக்க உங்க பாதை இறங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு யோசபாத்துக்கு செய்தி கேள்விப்பட்ட உடனே அவன் முதலாவது பயந்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? என்ன சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? பயம், ஐயோ இப்படி ஆகிவிட்டா என்ன ஆகும், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு நான் என்ன செய்வேன்? சிலருக்கு மரண பயம் வந்து கொண்டு இருக்கலாம், சிலருக்கு தொழில் நஷ்டமடைந்துருமோ, நான் விழுந்துருவனோ, அவ்வளவுதான், நான் எழும்ப மாட்டேனோ, என் வாழ்க்கை முடிஞ்சே போயிருமோ. சிலர் சொல்றாங்க, நீங்க அநேக சாட்சியில ஒரு சகோதரர் சொன்னார், இந்த நேரத்தில் போய் நீ வீடு கட்ட ஆரம்பிக்கிற, எப்படி உனக்கு கட்ட முடியும்? இந்த நேரத்தில் கட்டினா எப்படி, இந்த மழை பெய்யுற நேரத்தில் கட்டினா வீடு எப்படி கட்டி முடிக்க முடியும்? அவங்க அதெல்லாம் பார்க்கல, கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா பயம்லாம் ஒன்றுமே இல்லை. இங்க பயம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அதான் இங்க ஆண்டவர் சொல்றேன். முதலாவது காரியம், பயம் வரும்போது என்ன செய்யணும்? இங்க பயம் வந்த உடனே, இங்க யோசபாத் என்கிற ஒரு ராஜா, அவர் ராஜாவுக்கு அநேக ராஜ தோழர்கள் இருந்திருப்பார்களா இல்லையா? சிநேகிதர்கள் இருந்திருப்பார்களா இல்லையா? உண்டு, அநேக அனுபவங்கள் உண்டு, அநேக யுத்தத்தை பார்த்தவர் தான். ஆனா அவருக்குள்ள வந்த பயம் வந்த உடனே யூதாவெங்கும் உபவாசத்தை குறித்து தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தார்.
இன்னைக்கு நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியம் எந்த காரியமா இருக்கலாம். நீங்க எப்பேற்பட்ட வழியில உங்களுக்கு ஒரு வியாதி குறித்த பயமா இருக்கலாம், இல்ல உங்க தொழிலை குறித்த பயமா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு பயமா இருக்கலாம், யாராவது சொன்ன செய்தி நிமித்தம், சிலருக்கு ஒரு வார்த்தை கேள்விப்பட்ட நிமித்தம், உங்களுக்கு ஒரு பிரியமானவர்களை குறித்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டது நிமித்தம் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிற உங்க இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயந்து இருந்தா தேவ சமூகத்துக்கு வந்து உட்காரு, தேவ சமூகத்துல உபவாசத்தோட உட்காரு, அமர்ந்திரு தேவ சமூகத்துல, நீ காத்திரு, பொறுமையோடு அமர்ந்திரு ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு என்ன தெரியுமா, பொறுமையில தான் பிரச்சனை. நமக்கு நிறைய அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா. இத்தனை வருஷம் நீங்கள் பிறந்து இத்தனை வயது வந்திருப்பீங்க, இத்தனை அனுபவங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஊழிய பாதையில், உங்களுடைய தொழில்களுடைய பாதையில், உங்களுக்கு நீங்கள் செய்கிற அநேக காரியங்களில் நிறைய அனுபவங்கள் இருக்கும். அநேக காரியங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க, அநேக பிரச்சனைகளை. அந்த அனுபவத்திலே எல்லாத்தையும் மேற்கொண்டு போவீங்க. அதனால தான் நம்ம தோற்று போகிறதுக்கான முதல் காரணம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி நான் ஊழியக்காரன் நினைக்கிறேன், ஆண்டவர் 10 ஆண்டுகளா ஊழியத்துல வைத்திருக்கிறார். இந்த 10 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படலை. என் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ மரண கண்ணிகள் வந்தது, பயம் வந்தது. குறிப்பா நான் சொல்லணும்னா என் தாயார் என்னை வைப்பேன். ஏன்னா ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல என் தாயார் மரணப்படுக்கையில் விழுந்தார். அப்போ டாக்டர்கள்லாம் சொன்ன ஒரு காரியம், இனி உன் தாயார் பிழைக்க மாட்டார், உன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி முடிச்சிருங்க, டேட்டை குறிச்சிட்டாரு, நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டார். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக என்னை இயேசு ஊழியத்துக்கு அழைத்தார். அதுக்கு முன்பாக ஊழியத்துக்குள்ள வந்து இங்கே நாள்மலையில் இருக்க இயேசு அப்படிங்கிற ஊழியத்தில் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் கொண்டு வந்தார். அங்கே வரும்போது நான் ஊழியத்தில் அழைக்கப்பட்டவர்களை, ஊழியமே எனக்கு பிடிக்காது, எனக்கு ஊழியக்காரனாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவன். ஏன்னா அநேக இடங்களில் மியூசிக் ப்ளே பண்ண போவேன், அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி உங்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள், அதுபோல் முழு ஜெபங்கள், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ண போவேன். அப்போ நிறைய அனுபவங்கள். ஊழியக்காரங்களாம் ஏமாத்துக்காரங்க. அப்போ நம்ம இப்படி வந்து இரவுலாம் அடிச்சுட்டாங்க, ஊழியக்காரங்க வந்து அவனை மட்டும் கனம் பண்ணி போடுவாங்க, நம்மளால கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு ஊழியக்காரங்களை கூட தவறாக எண்ணிக்கொண்டிருந்தவன், ஊழியத்தை வெறுத்தவன். குறிப்பா சொல்ல என் தகப்பனார் ஊழியம் செய்தவர். அவர்களால் எங்க குடும்பத்தில் வந்த பிரச்சனைகளையும் பார்த்துருக்கிறேன். ஊழியெல்லாம் வேண்டாம், எல்லாரும் ஒரு வேலையை பார்க்குறாங்க, இவங்கள ஊழியன்ற ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் இருந்தவன் தான் நான். அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அந்த இயேசுவிக்கிற ஊழியத்தில் வந்த நாட்களில் அநேக நாட்கள் கண்ணீரோடு வந்திருப்பேன். ஏன்னா எனக்கு கையில் காசு கிடையாதுங்க. நேசத்துலேருந்து இங்கே நால்மடிக்கு வர்றதுக்கு ஒரு 10 ரூபா டிக்கெட், அந்த 10 ரூபா கூட என் கையில் இல்லாத நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. விசுவாசத்தில் வருவேன், ஏதோ வந்து நிற்பேன், யாராவது வருவாங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அப்படி வந்துட்டு இருந்தேன். ஆனால் நாட்கள் சென்று கொண்டு இருந்தது. கொஞ்ச நாட்கள் போக போக எனக்குள்ள ஒரு மாற்றம் என்னன்னா, ஆண்டவர் போட்டார் அந்த மாற்றத்தை, ஒன்று இருந்தால் உண்மையாக ஊழியம் செய்வோம், இல்லைன்னா உலகத்துக்குள்ளே போயிடும். அப்போ ஆண்டுகிட்ட ஒரு நாள் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் இருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, இதனால் இல்லைன்னு இருந்தேன், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கீங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் இருந்தால் நமக்கு உண்மையாக இருக்கணும். இல்லை நான் ஆசிரியச்சுன்னா நான் வெளியே போய் நல்லா வேலை செய்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கேன், உங்கள் ஊழியத்தெல்லாம் தாங்குகிறேன். எப்படி நம்ம ஆண்டருக்கு ஆலோசனை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அனுபவம். அல்லேலூயா. இந்த அனுபவம் நம்மளை விட்டு போகணும் பார்த்துவாங்க. ஏன்னா பலவிதமான சூழ்நிலை என் வாழ்க்கையில் கடந்து வரும்போது கிட்டத்தட்ட 3 நேரம் தற்கொலைக்கு நேரம் சென்றவன். வாலிப வயதில் 3 நேரம் தற்கொலைக்கு நேராக என் ஜீவனை விட்டு விடணும்னு போனவன். கடவுளே கிடையாது இந்த உலகத்தில், தெய்வமே கிடையாது, எல்லாம் ஏமாத்துறாங்க. நான் கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், இயேசுவை கும்பிடுறேன், அவங்க பெருமாள் அவங்க தெய்வத்தை கும்பிடுறாங்க. நான் என்ன காரியம், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, எதுவுமே நன்மையாக நடக்கலை, எதிர்பார்த்து எதுவுமே இல்லை. எல்லா செல்வங்கள், நல்ல வசதியாக இருந்தோம், நல்ல பணக்காரங்களாக இருந்தோம், எல்லாவற்றையும் இழந்து நிற்க தரித்திரனால நிற்கிறோம், ஒன்றுமே இல்லாமல் ஒரு வீட்டில் கையேந்திர நிலைமையில நிற்கிறேனே அப்படின்னு நினச்சி என் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளணும்னு நினச்ச நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட பயம் நிறைந்த நாட்கள் என் வாழ்க்கையில் உண்டு. அந்த ஊழியத்தில் வந்து 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகும்போது அப்போ எனக்குள்ள இந்த எண்ணம் வருது, அப்போ நான் இருந்தால் உண்மையாக இருக்கணும், இல்லைனா என்னை விட்டுருங்க, எனக்கு தெய்வம் இருக்கீங்களா இல்லைன்னா தெரியாது, ஏன்னா இப்படி ஒப்பு கொடுக்க நானே ஜெபம் ஆரம்பிக்க ஆண்டவர் அப்படி நடத்துக்கிறார் பாருங்க. உங்கள் இருந்ததில் சில நேரம் அப்படி ஒரு உந்துதல் வரும், இருந்தால் நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணணுங்க, இல்லைன்னா உட்காருங்க, அப்படியே ஒரு உந்துதல் ஆண்டர் கொடுப்பார். அப்போ நீங்கள் ஜெபிக்க எப்போ ஆண்டர் ஏவுகிறாரா ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா உங்களை கொண்டு ஆண்டர் வைத்திருக்கிற திட்டங்களும் தரிசனங்களும் பெரியது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டு உங்களை ஜெயம் கொடுக்கிறத வச்சிருக்கிறார். அன்னைக்கு எனக்கு தெரியல, என்னை கொடுத்து இப்படி ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு பல இடங்கள்ல பல ஆயிரக்கணக்கான மேடைகளை இன்னைக்கு ஆண்டவனை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆனா அன்றைக்கு நான் நினைச்சேன் எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் செத்து போகணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டு உங்களுக்காக வைத்திருக்க திட்டங்கள் பெரியது. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் என்னோட இடைப்பட ஆரம்பித்தார், பாரப்பட ஆரம்பித்தேன். அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன்.
சில நேரம் என்ன நினைப்பானா, வேண்டாம் இன்னைக்கு இந்த ஊழியத்தை விட்டுட்டு வெளியே போயிடணும், ஊழியமே வேண்டாம்டா, என்னடா ஊழியம் செய்கிறது. ஏன்னா வெளியில் நாங்கள் பார்த்த வருமானத்தை காட்டிலும் ஊழியத்தில் வந்த போதெல்லாம் வருமானம் ரொம்ப கம்மி. நாங்கள் நினச்சி வெளியிருந்தாலும் பெரிய ஊழியம், உள்ளே போனால் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணத்தை காமிச்சாங்க. ஆனால் உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சுது நமக்கு வருகிற வருமானம் இவ்வளவு தான், இதை வச்சு வாடகை கூட கட்ட முடியாது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு பல விதமாக நெருக்கப்பட்டேன். ஆனால் அந்த ஒரு வருடம் முடிகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னிருந்து பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். அவர் சொன்னார், நான் தான் உன்னை வேறு பிரித்து கொண்டு வந்தேன். ஏன்னா அந்த ஊழியத்துக்குள்ளே நானாக போகணும்னு நினைக்கல, என்னை கொண்டு போனவர் வேற ஒருத்தர். அவர் இந்த ஊழியத்துக்குள்ளே வரல. அவர் சொன்னார், நம்ம ரெண்டு சேர்ந்து அந்த ஊழியத்துக்குள்ளே போவோம், சேர்ந்து போனால் நீ வந்துடுவில்லான்னாரு. சரி நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக வர வேலைக்கு தானே. அவர் சொன்னார், நீ ஊழியர்னு பார்க்காத வேலைன்னு பாடுற, வேலை செஞ்சு சம்பளம் வாங்க நினச்சி போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டார். நானும் வரேன் சேர்ந்து போனார். அவளை கூப்பிடல, இனி அடுத்த நாளே கூப்பிட்டாங்க. அப்போ ஆண்டவர் பிரித்தெடுக்கிறது வித்தியாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை பிரித்தெடுக்கிற காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு முன்குறித்த ஒரு ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு வருவதற்காக அவர் உங்களை வேறு பிரிப்பார். இல்லையா? அப்படி ஆண்டவர் என்னை வேறு பிரித்தார் ஊழியத்தில். அப்படி ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, நீ ஊழியத்தை செய், நான் உன் தாயாரை சுகப்படுத்துறேன். வார்த்தை தெளிவாக பேசினார். ஆண்டருக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா, அநேகருக்கு இருக்கிற ஒரு பயம், ஒரு கலக்கணுன்னா, எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களும் இருக்கு பிரதர், நிறைய காரியம் ஆண்டர் பேசியிருக்கிறார், ஆனால் என் சூழ்நிலையோ அதற்கு சாதகமாகவே இல்லை. எனக்கு அந்த சூழ்நிலையோ எனக்கு எதிர்மறையாக இருக்குது. நீ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டர் கொடுத்துருக்க வாக்குத்தத்தை எத்தனை பேர் சுதந்திரத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பலர் கை தூக்குவீங்களான்னு தெரியல. எத்தனை பேர் தூக்குங்க பார்ப்போம். எல்லாத்தையும் நான் சுதந்திரிச்சிட்டேன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் கை தூக்குறாங்க, சிலர் பாதியில் நான் சுதந்திரிச்சிட்டேன் பிரதர், நான் பாதியில் நிற்கிறேன், ப்ராசஸில் நிற்கிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டர் கொடுத்த வாக்குத்தத்தை எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டர் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க கரங்கள் கொஞ்சம் இறங்குது, பரவாயில்ல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சோதித்தருகிற, விசுவாசத்தை சோதித்தருகிற தேவன் உங்களை விசுவாசத்தை சோதிப்பார். என் தாயாருக்கு ஆண்டு சுகப்படுத்துவேன்னு சொன்ன அந்த நேரத்தில் என் தாயார் நல்லா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தபோது இருந்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனைகள், குடும்ப போராட்டங்கள் நிமித்தம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அப்போது அநேகர் என்கிட்ட வந்து சொன்ன காரியம், உங்கள் அம்மாவெல்லாம் மாற்ற முடியாது, நீ வாலிய பையன், உன் வாழ்க்கையை வீணாக வைக்கிறாத, நீ உங்கள் அம்மா ஒரு ஹோமில் கொண்டு சேர்த்துரு, மனநல காப்பாற்ற சேர்த்துரு அப்படின்னாங்க. நான் ஆண்டு ஜோமன் ஆண்டு சுகப்படுத்துறேன்னு சொல்கிறார். நான் என் அம்மா வச்சு பார்ப்பேன், இருக்கிறதுக்கு சொற்ப வருமானம், சொற்பமான காரியம். அந்த ஊழியத்தில் கொடுத்த அந்த காணிக்கை எனக்கு காணலை தான். அங்கே மாதம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த நாட்களில் நான் கொடுத்த மருத்துவ செலவு மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. 20,000 ரூபா அந்த ஆரம்ப நாட்கள் எனக்கு ஊழியத்துலேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10% கூட எனக்கு வந்து அதில் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னை எப்படியோ நடத்தினார். அந்த மாத்திரை செலவு எல்லாவற்றையும் பார்த்து நான் தாயாரை பார்த்து வந்தேன். ஆண்டவர் சொன்னால், நான் பரிபூர்ண சுகம் கொடுப்பேன் உனக்கு அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தான் என் தாயாரை மரண படுக்கையிலே விழுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தினுடைய காரியத்துக்குள்ள எனக்கு உண்மை நடக்கலை, என் வாழ்க்கையில் ஆண்டு இப்படிலாம் வாக்கு கொடுத்துருக்கிறார் பிரதர், என் வாழ்க்கையில் நிறைய ஆண்டு சொல்லியிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார், நானும் இங்கே 1 ரூபாய்க்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய எல்லைக்கு உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக இருக்குதா, ஆண்டவர் உங்களை உயர்த்துற நேரம் பக்கத்தில் வந்துட்டு நடத்தும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அப்படிதாங்க. ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, என் அம்மாவை டாக்டர் சொல்லிட்டாங்க, முடியாது, நாளைக்கு உங்கள் தாயாருக்கு எதுவும் நடக்கலாம். ஏன்னா பல்ஸ் ரேட் இல்லை, சுகர் நார்மலாக இல்லை, எதுவுமே நார்மலாக இல்லை. நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்க்குறோம், 1 வாரமாக உங்கள் அம்மாவை நாங்கள் மானிட்டர் பண்ணி பார்க்குறோம், எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இன்னும் பல்ஸ் ரேட் குறைஞ்சு கொண்டே தான் இருக்குது, இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நானும் 1 வாரம் ஆஸ்பத்திரியில் அங்கே இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஒரு ஃபோன் கால் வருது, வியாழக்கிழமை. அப்போ விடுதலை கூட்டங்கள் நடக்கும். அப்போ அதுலேருந்து ஃபோன் வருது, பொறுப்பாக இருக்கிற அண்ணன் ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி எல்லா டீமும் வெளியே போயிட்டாங்க, நீ எப்படியாவது கொஞ்சம் வந்து இங்கே மியூசிக் பாட்டை மட்டும் முடிச்சுட்டு நீ வந்து உன் வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. அப்போது நான் நைட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுறேன், ஏன்னா இங்கே யாரும் இல்லை அப்படிங்க, நீ வந்து மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணிட்டு போயிடுறா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன். இப்போ நைட்டு ஜோம் பண்ணும்போது ஆண்டு சொல்கிறேன், நீ என் ஊழியத்தை செய், நான் தயார் சொல்லுவோம். திருப்பி அதே வார்த்தை. காலையில் கிளம்புறேன், எங்கள் அம்மா ஐசியூவில் இருக்கிறாங்க. ஐசியூவில் இருக்கும்போது என் சகோதரன் ஒன்று உண்டு. அப்போ சகோதரன் என்னெல்லாம் என்னை திட்டிருப்பாருன்னு கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஏன்னா டாக்டர் முன்குறிச்சிட்டாங்க, நம்ம முடிஞ்சு என்ன செய்ய முடியாதுன்றாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் நான் கிளம்புறேன், ஊழியத்துக்கு போகணும், ஊழியத்தை செய்ய போகணும். கிளம்பும்போது என் தகப்பனாரை போல நீயும் போரான்னு சொல்லி எங்கள் அண்ணன் என்னை திட்ட ஆரம்பித்தான். என்னை நல்லா திட்டுனா, நீலாம் எங்கே இருக்க, உங்கள் அப்பா மாதிரி இருக்க, நீ உங்கள் அப்பா வந்ததுனால இப்படி குடும்பம் இன்னைக்கு நீயும் தகப்பனாரை போல இப்படி இருக்குன்னு சொல்லி திட்டுனா. அப்போ நான் மனசில் ஜோமன் நினச்சிருப்பா, தெரியாமல் பேசுகிறான், நீங்கள் சொன்னதை நான் நம்புகிறேன்,
நீங்கள் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி நான் ஊழியத்துக்கு வந்துட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நான் முடிச்சுட்டு உடனே கிளம்பலான்னு பார்த்தா என்னை கூப்பிட்ட பொறுப்பாக இருக்கிற அண்ணன் அங்கே இல்லை. அப்போ அவங்க வர்றதுக்கா வெயிட் பண்ணால் மீட்டிங்கே முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்ன நீ பேருக்கலாமே அப்படின்னாங்க. என்ன நீங்கள் வந்தவர் தானே சொல்லிட்டு போகணும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ முடிச்சுட்டு போகவும் ஸ்டேஜில் வந்து இறங்குறேன். ஒரு சகோதரி என்னை பார்த்து வந்தாங்க, வந்து பிரதர் ஜோமனன் அப்படின்னாங்க. அப்போ ஜோமனன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்கள் ஜோமன் அந்த சில ஊழிக்காரங்க அங்கே வராங்க, இறங்கி வருவாங்க, பிரசங்கம் பண்ணவங்க, அவங்ககிட்ட போய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த அம்மா என்னை பார்த்து சொல்லிச்சு, இந்த மேடையில் இருக்கிற எல்லாரையும் நான் ஊழிக்காரனாக தான் பார்க்கேன், இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாரும் ஊழிக்காரனாக தான் பார்க்கையா, அந்த கூட்டத்தில் என்னால் ஜோம் பண்ண முடியாது, எனக்கு கை காலெலாம் முட்டாக வலிக்கும், நான் நடந்தாலே எனக்கு வலிக்கும், எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஜோம் பண்ணி விடுங்க அப்படின்னுச்சு. நான் அது வரைக்கும் யாருக்கும் ஜோம் பண்ணி பழக்கம் இல்லை பாரு, பயத்தில் நான் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆகுமான்ற பயம் எனக்கு அங்கே இருக்குது. இங்கேருந்து அம்மா என்கிட்ட வந்து ஐயா இப்படியாவது கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கய்யா அப்படிங்காங்க. அப்போ நான் எனக்கு என்ன தெரியும், அப்படி ஜோம் பண்ணுற பார்த்துட்டு ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஜோம் பண்ணுன்னு சொல்லி என் கையை கொண்டு போய் வைக்க போகிறோம். நம்ம பார்த்தாலும் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே எனக்கு பயம், யாருக்கனே என் தாயார் அங்கே ஜீவன் வருவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு பயத்தில் நான் இருக்கேன். இங்கே இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை, இந்த மக்கள் வந்துட்டாங்க, பேச்சு மூச்சு இல்லை, அப்படி இருக்கிறாங்க. பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். ஐயோ ஆண்டவரே, இனி இப்படி உப்பு கொடுத்துட்டீங்களா, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, நான் என் தாயாரை பார்க்க போவேனா, இந்த தாயாரை தூக்கிட்டு நான் ஆஸ்பத்திரி போவேனான்னு தெரியலையே, என்ன செய்யன்னு தெரியலையே யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மா அப்படின்னு எந்திரிச்சு இப்படி கை கால் உதறினாங்க. தம்பி என் கை காலில் வழியெல்லாம் போயிட்டு தம்பி, எங்கே போச்சுன்னே தெரியல, ஆண்டவர் எனக்கு சுகம் தந்துட்டார் சொல்லி அந்த அம்மா சத்தம் போட்டுட்டு அப்படி போகிறத பார்த்த உடனே இருந்த கூட்டத்தில் 10 பேர் இங்கே வந்துட்டாங்க. எனக்கு இங்கே நேரம் ஆகுது, இங்கே போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும். இங்கே எங்கள் கூட்டமாக வந்து நின்றுட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரில, ஜோம் பண்ண ஓவராக கீழே விழுறாங்க, பிசாசு ஓடுது, என்ன நடக்குன்னு தெரியல. நான் பார்க்குறேன், என் கையை பார்க்குறேன், இது கனவா நனவா கிள்ளி பார்க்குறேன், என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு வேகமாக என் வாகனத்தை எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு கிளம்பி போகிறேன். போகும்போது எனக்குள்ளே ஒரு போராட்டம், எனக்குள்ள பிசாசு வந்து போராடுறான். உன் தாயார் மரித்து போயிருப்பாங்க, இன்னைக்கு உன் தாயார் மரித்து போயிருப்பாங்க, உன்னை சுற்றின எல்லாரும் வந்து கட்டி பிடித்து அழ போகிறான், உன் தாயார் உன்னிட்டு போயிட்டாடா, நீ கவலைப்படாதான்னு சொல்ல போகிறான், நீ என்ன செய்ய போகிற? சில நேரம் உங்கள் வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக இப்படி தானே வந்து நிற்குது. இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியலை, இந்த வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டு இப்படி சொன்னார், இப்படிலே சூழ்நிலை இருக்குது, நீ சுகமாவான்னு சொன்னார், என் வாழ்க்கையில் பார்த்தா சுகமே ஆகாது போலையே, என் வாழ்க்கையில் கடன் இல்லைன்னு சொன்னால் கடனே இல்லாமல் போயிடும், பார்த்தா கடன் அதிகமாகிக்கிட்டே போகுது, என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சோதிக்கிற ஒரு நேரத்தில் நான் வைத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன எப்படி யோசிங்க தெரியாது. நான் போகும்போது எப்படிமா அந்த வாகனத்தில் போகும்போது இதில் போராட்டம் வந்தது. என்னை அறியாமல் வாகனத்தை நடு ரோட்டில் நிப்பாட்டி அந்த இடத்துல கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா இதுவரைக்கும் தெய்வமே இல்லைன்னு இருந்தேன், இப்போ நீங்கள் தான் தெய்வம்னு நான் பார்த்துட்டேன். இனிமே என் தாயர் இருந்தாலும் அவங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் உண்மை விட்டு பின்வாங்கிடக்கூடாது, நான் உம்முடைய ஊழியத்தை விட்டு நான் பின்வாங்கிடக்கூடாது, என்னையை நீங்கள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நடு ரோட்டில் ஜெபம் பண்ணும்போது என்னை அறியாமல் ஒரு பலன் எனக்குள்ள வந்தது. அந்த பலன் வந்த உடனே அந்த அபிஷேகத்தால் மூடப்பட்ட உடனே திருப்பி வாகனத்தை எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். வேகமாக போய் எங்கே போகிறேன், ஐசியூ வார்டுக்கு போகிறேன். ஐசியூ போனால் அங்கே உள்ள நர்சஸ் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவை அப்போவே நாங்கள் வார்டுக்கு மாற்றிட்டீங்க, அங்கே போய் பாருங்கள் அப்படிங்க. வார்டுக்கு மாற்றிட்டாங்க. போகும்போது ஐசியூ இல்லாமல் இருந்தாங்க, இல்லை வார்டுக்கு போயிட்டாங்க, நீங்கள் அங்கே போங்கன்னா. ஒரு வாரமாக படுத்த படுக்கையில் இருந்த என் தாயார், மரண படுக்கையில் இருந்த அந்த தாயார் எழும்பி உட்காந்து என்னை பார்த்து வா மகனே அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா அதை அப்படியே செய்து முடிப்பார். கிட்டத்தட்ட 5 வருடமாக மனநல மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தவங்க அந்த நாளில் விட்டாங்க. இந்த நாள் வரைக்கும் மனநல மாத்திரை எடுக்க முடியும். அவங்கள பார்த்தா யாருமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு விடுதலை அவரால் செய்ய முடியும். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? நீங்கள் பயன்படும் போது என்ன செய்றீங்க? நான் பயம் வந்தவர் அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யணும் செய்யுங்கப்பா, எனக்கு தெரியாதுப்பா. இன்னைக்கு யோசபாத் அதான் செய்தார். பயம் வந்த உடனே தேவ சமூகத்தில் யூத ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி உபவாசத்தை நியமித்தார். தேவ சமூகத்தை தேடி போக ஆரம்பித்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்றாரு, ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறாங்கப்பா, இந்த பிரச்சனை வரும்போது, இந்த போராட்டம் வரும்போது, இந்த வியாதி வரும்போது, இந்த உபத்திரம் வரும்போது உம்முடைய ஆலயத்தில் வந்து உங்க சமூகத்தை நோக்கி பார்த்தா நீங்க எங்களை காப்பாற்றுவீங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டு இருக்கிறார். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த 9வது வசனத்தை வாசி பாருங்க. பின்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் அதை கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த வசனத்தை முழுவதும் நீங்க வாசிங்க. சொல்லப்பட்டிருக்கிறது பட்டயமோ நியாய தண்டனையோ. அது தொடர்ந்து வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க. பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்ச முதலான தீமைகள் வந்தால்
அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் ஆசிங்கம்மா விளங்குகிறபடியினால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்மது சந்நிதியில் இருந்தும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டாவது, முதல்ல உபவாசிக்கிற ஒரு அனுபவம். ரெண்டாவது, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஊழியர்கள் மூலமாக, உங்கள் பிதாக்கள் மூலமாக சொன்ன காரியங்களை நினைப்பூட்டுறாருங்க. நினைப்பூட்டி தேவ சமூகத்தில் ஜபிக்கிறார். ஆண்டவரே, பிதாக்கள் சொல்லியிருக்கிறாங்கப்பா, பஞ்சம் வந்தா, பட்டயம் வந்தா, நியாய தண்டனை வந்தா, ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு காரியம் வருதுன்னா ஏன் வருதுன்றதை அனலைஸ் பண்றதுக்கு தான் தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரணும். அதான் அங்க சொல்றாரு. நியாய தண்டனையே எங்களுக்கு தெரியல, பஞ்சமான எங்களுக்கு தெரியல, பட்டயமான எங்களுக்கு தெரியல, ஏன் எங்களுக்கு தெரியல, உங்க சமூகத்தில் வந்தா நீங்க அதை கேட்டு எங்களை ரட்சிப்பீர் என்று எங்க முப்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், எப்பேற்பட்ட போராட்டமா இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியா நீங்க கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நினைப்பூட்டுங்க. ஆண்டவரை, நீங்க எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை தந்தீங்கல்ல, என் வாழ்க்கையில் இது மாறுன்னு சொன்னீங்கல்ல, இந்த போராட்டம் நீ வாழ்க்கையில் இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல, ஏசப்பா அதை நினைச்சு இன்னைக்கு இந்த ஆலயத்துல அந்த பண்டிகை ஆராதனை முடித்து வந்திருக்கிற இந்த நாளில் உண்மை உயர்த்தும்படியா நாங்கள்லாம் வந்திருக்கிறோம்ப்பா. என் வாழ்க்கையில நீங்க சொன்ன ஒவ்வொரு காரியமும் அது கீழே விழவே விடாதுப்பா. அதை நான் நம்புறேன்ப்பா, அதை நான் நம்பி உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? எங்க பிரதர், நீங்க ஊழியக்காரங்க, உங்களுக்கு ஆண்டவர் செய்வார், எனக்கெல்லாம் செய்வாரா? அப்படி இல்லைங்க. நம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறது. ஆண்டவருக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கணும் உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. உங்க நாவின் அதிகாரம் உங்களுக்கு தெரியல, உங்களை குறித்த ஒரு அத்தாரிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியல, அதான் ப்ராப்ளமே. நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த உலகத்தையே பார்த்து என்ன செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? அப்படி உலகத்துக்கு அடுத்ததே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க பிரதர், டாக்டர் அதை சொல்லிட்டாங்க, டாக்டரையே முக்கியத்துவம் எடுத்துக்கிறாங்க. டாக்டருக்கு மேலாக ஒரு பரம மருத்துவர் இருக்கிறார் தெரியுமா? அவர் தான் உங்களுடைய மூளை மண்டலத்தை உருவாக்கினவர், உங்க கண்ணை உருவாக்கினவர், உங்க நாவை உருவாக்கினவர், சுவாச உறுப்பை, உள் உறுப்புகளை, ஒவ்வொரு அவயவங்களையும் செதுக்கின ஒரு பரம மருத்துவர் இருக்கிறார், கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்க பாருங்க, நம்ம வீட்டில் வாங்குற ஒரு மிக்சியா இருக்கலாம், இல்லை நீங்க கார் வச்சுக்கோங்களேன், அந்த கார் ரிப்பேர் ஆயிட்டு, அந்த காரு ரிப்பேர் பண்ண முடியல, நீங்க எங்க போறீங்க? அந்த கார் மெக்கானிக்கிட்ட போவீங்க. அந்த கார் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட போறீங்க. அந்த மெக்கானிக் சொல்றாரு, இந்த இதுக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்காது, நீங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணின அந்த கம்பெனிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். அங்கே போங்க, அவங்க ஈஸியாக கிடச்சிடும், அவங்க மாட்டியே கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவார். நம்ம தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட போவோம். நம்ம அனைவரும் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கோம், அப்படி தானே? தெரிஞ்ச டாக்டர் சொல்லுவாங்க, இந்த மாத்திரை போட்டு போகிறது கேட்கல, இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் அவங்ககிட்ட போங்களே, இவங்க இதில் அதை ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் மேனுஃபேக்சர் பண்ணின அந்த தேவத்துக்கிட்ட உங்க உடலை கொண்டு கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. எப்படி அந்த காரை கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சு, ஏன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ணவங்க தெரியுது இந்த ப்ராப்ளம் இந்த இடத்துல வந்திருக்கு, ஒருவேளை இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணுமா மாட்ட வேண்டாம்னு சொல்லி அதை ஸ்கேன் பண்ணி பார்த்து அதில் என்னென்ன வேணுன்றதை கரெக்டாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல தான் ஆண்டவர் சொல்றார், உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ, எப்படிப்பட்ட போராட்டமோ, ஒருவேளை நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்துட்டு, எனக்கு இப்படி ஒரு கணவன் வந்துட்டான், எனக்கு இப்படி ஒரு மனைவி வந்துட்டால், இதை வச்சுட்டு எப்படி நான் வாழன்னு தெரியல. இல்ல, ஆண்டவர் மேனுஃபேக்சர் பண்ணின உங்க குடும்பம், ஆண்டவர்களுக்கு கொடுத்த குடும்பம், ஆண்டவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், அவர்களை ஆண்டவர் பாதத்தில் கொண்டு வந்து வைங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவதை பார்க்க முடியும். அவர் நடத்துறது அதிசயமா இருக்கு, அவர் செய்கிறதுலாம் அதிசயமா இருக்குங்க, அற்புதமா ஆண்டு நடத்துவார். அதான் ஆண்டு உங்கள்கிட்ட பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாது. ரெண்டாவது, நினைப்பூட்டி ஜெபித்தார். மூன்றாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை வாசிங்க. மன்னிக்குமா, 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? ஆசிங்கம்மா.
நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இன்னைக்கு நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது அதுதான். உங்க கண்கள் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு இந்த டாக்டர்கிட்ட போ, இந்த பிரச்சனையா இவரை போய் பாரு, இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் பார்த்தேன், இதுக்கு இவங்க தான் நின்று என்ன செஞ்சாங்க? சமாதானம் பண்ணினாங்க. இவங்க தான் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க. அவங்கள போய் பார். நம்மளுடைய அனுபவம், இந்த ராஜாவுக்கு அனுபவம் இருக்கும். எத்தனையோ அவங்களுக்கு கூட சிநேகிதனா இருந்த ராஜாக்கள் வந்திருப்பாங்க. நினைச்சிருந்தா ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதி எல்லாரும் வாங்க, எனக்கு ஒரு அவசரமான ஒரு யுத்தம் வந்துட்டு வாங்க சேர்ந்து நம்மளாம் யுத்தம் பண்ண போலாம். இல்ல, அவர் பார்த்தார் எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, உண்மையை ஒத்துக்கொண்டார். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய நேரம் நான் நல்லதுக்கு தான் பிரதர் பேசினேன், அங்க பார்த்து அது பிரச்சனையா வந்துச்சு. எத்தனை பேர் உணர்றீங்க? நான் இது இப்படி பிரச்சனையா வரும்னு நினைக்கல, ஆனா அது பிரச்சனையா வந்துட்டு நல்லது சொல்ல போய் கடைசி அந்த பிரச்சனைக்கே காரணம் நானும் ஆயிட்டேன். நிறைய இடத்துல மாட்டிக்கொள்கிறீங்க தெரியுமா? நிறைய இடத்துல நம்ம போய் வீணா போய் உள்ளே விழுந்து மாட்டிக்கிடுவோம். ஏன்னா அந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை நம்ம பார்த்து இப்படிதான் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவங்க இப்படிதான் அதை அணுகுனாங்க, இதே போல நானும் அணுகிறேன், இதே போல நானும் மேற்கொண்டு போயிடுவேன் அப்படின்னு எண்ணி நீங்க போய் அங்க நிற்கும் போது அந்த பிரச்சனை உங்க பக்கமா திரும்பி விட்டது. நீங்க சொல்லாத காரியத்தை நீங்க தான் சொன்னது போல வந்துடும். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற சகோதரத்துக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன். இதே காரியத்தை கடைசியில் வெளியில் உட்கார்ந்துருக்க மாட்டேன், நான் இந்த சகோதரி சொல்லி பாஸ் பண்ண சொல்கிறேன். நான் ஒவ்வொருத்தரும் போகும்போது ஒவ்வொரு வார்த்தை உங்களே அறியாமல் அந்த வார்த்தை கூடிக்கொண்டே போகும். கடைசியில் வரும்போது நான் இவங்கள்ட்ட சொன்ன காரியமோ அங்கே கடைசியில் இருக்கிற காரியமும் வித்தியாசமாக இருக்கு. மனிதனுடைய இயற்கையே அப்படிதான், மனிதனுடைய நாவே அப்படிதான். மனுஷனே பொல்லாதவன் தான், பொல்லாத இருதயம் உள்ளவன் தான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் தான் மெய்யா நமக்கு விடுதலை தர முடியும். நம்ம உண்மையை உணரணும். நமக்கு என்ன செய்ய முடியும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம நேற்று படுத்தோம், இந்த காலையில் எரிஞ்சுக்கணும், நம்ம பண்ணனா நம்மக்கிட்டே இருக்க பலன். எத்தனையோ பேர் நேற்று நைட்டு மறிச்சு போனாங்க. இன்னைக்கு நம்ம சுகமா இந்த ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் நம்ம இந்த பண்டிகை ஆராதனையில முடிச்சு நம்ம சந்தோஷமா இருந்து நம்ம வீட்டுக்கு போக போறோம், இனி நம்ம ஊருக்கு போக போறோம், இனி எப்போ இந்த ஊருக்கு வருவோமோ அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட கிளம்ப போகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்க எப்படி நானும் எஞ்சி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் அதை நிறைவேற்றுவேன், அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் உங்கள் அனுபவத்தை விடுங்க, ஆண்டுட்டு உண்மையை ஒத்துக்கோங்க, ஆண்டு பாதத்தை உண்மையை ஒத்துக்கோங்க. இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, உங்கள் பார்வைக்கு அதை சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கலாம். ஆனால் இல்லை, இதில் நான் என்ன செய்யட்டும், எனக்கு இப்படி தோணுது, உண்மையை சொல்லிடுறேன் ஆண்டு சமூகத்தில், இசப்பா எனக்கு என்ன செய்யணும் தெரியலப்பா, இந்த காரியத்தில் பிள்ளை காரியத்தில் ஒரு பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியிலையா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியாமல் உங்கள் தொழிலில் ஒருவேளை நீங்கள் எவ்வளோ முயற்சிதான் அது நஷ்டமாகி கொண்டு இருக்குதா, முழங்கால முடக்குங்க. எந்த இடத்துல உங்களுடைய இடத்துல முழங்கால முடக்கி உங்கள் பிள்ளையோட வீட்டில் பிள்ளை போன பிறகு அந்த ரூமில் அவள் இருக்கிற அந்த இடத்துல முழங்கால முடக்கி, எசப்பா இந்த பிள்ளை எப்படி நடத்துன்னு தெரியல, நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் நடத்துங்கப்பா, எனக்கு என்ன செய்யணும் தெரியலப்பான்னு உண்மையை ஒத்துவாங்க. அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்தார்னா சூழ்நிலையே வேறு, அவர் இறங்கிட்டார்னா உங்க வாழ்க்கையில் நடத்துகிற வழியே வேறு. நீங்க பாருங்க, உண்மையை ஒத்துக்கொண்டார் பிற்பாடு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அங்க 14வது வசனத்தை பாருங்க, அதில் பின்பகுதியில் போன்ற லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. அப்போ ஆண்டவருடைய ஆவி அங்கே இறங்கி வந்துடும். இப்போ நீங்க உண்மையை ஒத்துட்டு என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, என் அனுபவம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு எவ்வளோ காரியம் இருக்கு, உண்மைதான், எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, இதெல்லாம் செய்ய முடியுமா எனக்கு தெரியலப்பான்னு உண்மையை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் நீங்க தாழ்த்திருந்தீங்கன்னா கர்த்தர் இறங்கி வந்து விடுவார். அவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இறங்கி வந்துடுவார். எப்படி அங்க ஒரு லேவியன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கி வந்து அவர் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார், அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுக்க வேண்டியது அதுதான். உங்களை முற்றிலும் விட்டு கொடுத்துருங்க. எல்லா காரியத்திலும் நீங்க எடுக்கிற பிரயாசத்தை விட்டுருங்க, நீங்க மேற்கொள்கிற காரியத்தை விட்டுருங்க. நீங்க என்னப்பா செய்ய விரும்புறீங்க, நீங்க எப்படி நடத்த விரும்புறீங்க, விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டு சொல்வார், இது உன் காரியம் இல்லை, என் காரியம். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 21 இந்த 7ஆம் வசனத்தை பின்னாடி சொல்றாரு, நான் அவன் தேவனா இருப்பேன். தேவன் என்ன தெரியுமா, தகப்பனை காட்டில் மேலானார். தகப்பன்டவே நம்ம கேட்டு வாங்குவோம், அப்படித்தானே? தகப்பன்ட்ட செல்ல பிள்ளையா இருக்கிறவங்க, எப்பா நீ அது வாங்கி தரணும்ப்பா, நீங்கள் உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து 2-3 நேரம் கேட்கும்போது கீழே காசு இருந்தால் சரி பிள்ளை கேட்குத வாங்கி கொடுத்து வாங்கி கொடுப்பீங்க. ஆனால் தேவன் யார் தெரியுமா, சிருஷ்டித்தே கொடுத்துருவாங்க. அதான் ஆண்டு சொல்கிற, இல்லாததை இருக்கிறது என்று சிருஷ்டிக்கிற தேவன். நீங்கள் அப்படி ஆண்டத்தை போய் நிற்கணுங்க, தேவ சமூகத்தை போய் நிற்கணுங்க.
அவர் இல்லைன்றதை இருக்கிறது என்று சிருஷ்டிக்கிறவர். அதான் சொல்றார், நீ ஒண்ணு செய்யாத, நான் பார்த்துக்கிறேங்கிறார். இன்னைக்கு நம்மளா செய்ய செய்ய செய்யதான் நமக்கு தோல்வி வந்து கொண்டிருக்கிறது. நம்மளா முயற்சி எடுக்க தான் அதை நம்ம தோற்று போய் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ முயற்சி எடுக்காத, நான் அதுல இறங்கி வரேன்னு சொல்றாரு. தொடர்ந்து நீங்க 17ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் சொல்றார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணணும்னா, ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு தரணும்னா, ஒருவேளை குடும்பத்துல ரட்சிப்பு இல்லை, என் குடும்பத்து எல்லைகள்ல பாதுகாப்பு இல்லை, என் குடும்ப எல்லைகள்ல வியாதி போராட்டம் அப்படின்னு நீங்க எண்ணி கொண்டிருந்தீங்கன்னா, இன்னையில இருந்து ஆண்டவர் சமூகத்துல விட்டு கொடுத்து பண்ணுங்க பார்ப்போம். ஏன் அனுபவம் இல்லப்பா, நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். சிலருக்கு மருத்துவங்களும் அனுபவம் இருக்கும். பார்த்தீங்களா, கை மருந்து, இதுக்கு இதை செஞ்சா இது கிடைச்சிடும், இதுக்கு இப்படி பண்ணா இது நடந்துடும். சிலர் சொல்லுவாங்க, ஏக்கா இது ஒருவேளை இப்படி இருக்கும். அந்த சகோதரர் சொல்லும்போது அந்த அம்மா அழகா சாட்சி சொன்னாங்க, அங்கே வந்து பாரு, இங்கே வந்து பாரு. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். கிறிஸ்தவர்கள் முதல்ல நினைப்பாங்க. நான் ஜெப யாத்திரைக்கெல்லாம் போகும்போது சில இடங்களில் பார்த்தா முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நிற்பாங்க. வேதனையாக இருக்கும். நம்மளை பார்த்த உடனே முக்காடு இப்படி மூடுவாங்க. பார்க்கணும் அக்கா மாதிரி இப்படி இருக்கும் முக்காடு. ஐயோ இந்த பிரதர்லாம் வந்திருக்கா, நமக்கு தெரிஞ்ச பிரதர்லாம் சொல்லி நினைச்சுவாங்கன்னா டக்குன்னு இப்படி மூடிக்கிடுவாங்க. 3 நாள் தெரிஞ்சோம்னா சரி நமக்கு தெரிஞ்ச அக்கா தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி வந்துருமா அப்படின்னு அக்கா பக்கத்துலேயே போய் நிற்போம். அப்படி நின்று இப்படி போய் பக்கத்துலேயே பார்ப்போம். அந்த அக்கா அப்படி திரும்பி போயிடுவாங்க. ஆண்டவருக்கு மனுஷனா எனக்கே இந்த அக்கா அப்படி வந்திருக்கு, எனக்கு வேதனையாக இருக்குண்ணா. ஆண்டவருக்கு இவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆண்டவர் இவ்வளோ வேதனைப்படுவார். ஆண்டவருக்குரிய கணத்தை யாருக்கும் அவர் விட மாட்டார். இப்போ ஆண்டவர் யுத்தம் பண்ணணும்னா ஆண்டவர் நம்ம இடம் கொடுக்கணுமே, ஆண்டு சமூகத்தை நம்ம விட்டு கொடுக்கணுமே. ஆண்டு சமூகத்தை விட்டு கொடுக்காம மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டு, இதே போல அங்கே யோசபாத்துக்கு எத்தனை ஆலோசனைகள் வந்திருக்கலாம், எத்தனை மனுஷங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. தேவ சமூகத்தில் வந்து விழுந்துட்டார். முதலாவது உபவாசம் பண்ணிட்டாரு. 2வது தேவ சமூகத்தில் அவனுடைய கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்கள், முப்பிதாக்கள் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் வச்சு நினைப்பூட்டி தேவன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 3வது சொல்றாரு, எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தான் நடக்கணும்ப்பா, உண்மையே தான் நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க அப்படி போகணும். உங்க நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. நான் ஊழியத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை தனியாக நீ ஊழியத்துக்கு வரணும்னு பேசின போது பார்த்தீங்கன்னா, நான் சொஃபசிட்டி கேட்டேன்னா இங்கே உட்காந்துட்டேன் 4 மாடியில். சரி நல்லா தான் இருக்கு, இங்கே இருந்துடும் அப்படின்னு. அப்போ ஆண்டு சொல்கிறார், நீ இங்கே இல்லை, உன்னை உருவாக்க கொண்டு வந்து நாட்கள் முடிச்சு நீ போ அப்படிங்கிற. நான் இல்லைப்பா இங்கே இருந்து வந்து கொஞ்ச நாள் இருந்து வந்துட்டு போகணுன்னு டக்குன்னு ஆண்டவர் ஸ்தானத்தை மாற்றுறார். வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறார். மன கஷ்டமாக தான். திருப்பி ஆண்டவர் சொல்ல, நான் தான் உன்னை போன்னு சொல்கிறேன்னே, நீ எங்கே இருக்கு? ஆண்டவர் தெளிவாக பேசிக்கொண்டே இருந்தார். இன்னொரு என்ன பிரச்சனைனா, இத்தனை நாள் மாதமாக ஒரு அக்கௌண்ட்டில் காசு வந்துட்டு இன்னும் முழு நேரமாக போக சொல்கிறாரு. யார் எனக்கு கையில் காசு தருவா? யார் என்ன நடத்துவா? யார்ட்டையுமே கேட்டு பழக்கம் கிடையாது. ஆண்டு கேட்டது தாங்க, யார்ட்டையும் போய் 1 ரூபா கூட எனக்கு ஊழியத்துக்கு தாங்கன்னு நான் கை நீட்டு இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் என்ன நடத்தணும்னு நான் ஆண்டு கேட்டேன். ஆண்டு சொன்னார், நீ போ, நான் நடத்துகிறேன். வெளியே போகணும் என்னுடைய நான் தான் நடத்துவேன்னு சொன்னேன். அதே போல் நான் வெளியே வந்தேன். ஊழியத்தில் வெளியே வந்து 5 ஆண்டுகள் ஆயிட்டு. இந்த 5 ஆண்டில் திரும்பி பார்த்தா ஊழியத்தில் இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு ஆண்டவர் நன்மையாக வச்சிருக்கிறார், அதை காட்டிலும் மேன்மையாக வச்சிருக்கிறார், அநேகருக்கு உதவி செய்ய வச்சிருக்கிறார். ஊழியத்து வரும்போது ஒரு பைக்குக்கு நான் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் அருமையான காரில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் அதிசயம் செய்கிறாங்க. நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இல்லாத இல்லை. வாகனம் இல்லாமல் இருந்தேன், பஸ்ஸுக்கு ஒரு 10 ரூபா இல்லாமல் இருந்தேன். அந்த 10 ரூபாய்க்கு கூட ஆண்டர்கிட்ட ஜோமணி போக தெரியுமா? ஆண்டவரை நீங்கள் 10 ரூபாய் அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் லிஃப்ட் கேட்டு போக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அது போகிறவங்களுக்கு தான் தெரியும். பைக்கில் போய் நின்றுட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு தினமும் ஒருத்தர் கேட்கும்போது, என்ன தம்பி இன்றைக்கி பஸ் விட்டுட்டே அப்படிம்பாங்க. ஆமாம் பஸ் விட்டுட்டேனே அப்படின்னு போவேன். ஏன்னா நம்ம கையில் காசு இருக்காது, அவங்களுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அப்போ ஒரு நாள் ரொம்ப விரக்தி ஆண்டவர் சண்டை போட்டுட்டு, இன்றைக்கி நீங்கள் காசு தந்தால் தான் ஊழித்து போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் ஆண்டவர். இனிமேல் நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன், என் கூட இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி தாங்க நான் போகிறேன், இல்லை இந்த ஊழித்துக்க போகல அப்படின்னு வீட்டில் ஜோம் பண்ணி சண்டையை போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. வேகமாக 8 மணிக்கு வந்தாச்சு. 9 மணிக்கு வரணும், 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. முதல் பஸ்ஸு போகுது, 2வது பஸ்ஸு போகுது, 3வது பஸ்ஸு இதை விட்டேன்னா 9 மணிக்கு மேலே போயிடும். அங்கே பஞ்சிங் லேட் ஆயிரும். அப்போ நினச்சேன், சரி அப்போ நம்மளை ஆண்டருக்கு கூப்பிடல, நம்மளை நம்பிச்சுட்டு நிற்கும் போல வீட்டை பார்த்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது, தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஒரு நாள் எனக்கு காணிக்கை தந்தது கிடையாது. அவங்க மனைவியை வந்து வீட்டில் விட்டுட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போகிறார். போனவர் ஆண்டர் நிப்பாட்டி, நீ திரும்பி போய் என் பையனுக்கு போய் காசு கொடுத்து திருப்பி விட்டு அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து, தம்பி திடீர்னு எனக்கு ஒரு பாரப்படுத்தினா, நீ கையில் காசு கம்மியாக தான் இருக்குன்னு ஒரு 100 ரூபா வச்சுக்க. நான் கேட்டது 10 ரூபா, ஆண்டர் தந்தது 100 ரூபா. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்து பாருங்க. அப்படி நீங்கள் ஆண்டரை எப்படி நம்பி இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் ஆண்டரை பார்த்துட்டு இருக்கிறீங்க?
இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த 5 ஆண்டுகளில் ஒருத்தர் கூட ஃபோன் போட்டு ஐயா எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, கொஞ்சம் ஏதாவது தாங்கலை ஆண்டு கேட்கவே விடலை. அதை காட்டின நான் அநேகருக்கு, மிஸ்டரிமார்களுக்கு, ஊழியங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. என்னை நடத்துறாருன்னா உங்களை நடத்துவாருன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும். அதான் அவர் சொல்கிறாரு, ஏன் நானும் வேற, ஏன் அறிவு வேற, என் புத்தி வேற. மனுஷன் அவனுக்கு விரோதமாக நிறைய காரியம் செஞ்சுட்டு இருக்கலாம், நீ மனுஷன் விட்டு கொடுக்காத. அதான் அங்கே சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நம்ம வழியை போட்டுட்டு இதில் போகணும்னு நினைக்கும். இல்லை, ஆண்டவர் நாளைக்குரிய வழியை கடந்து போயிட்டார், நம்ம அதுக்கு பின்பாக போயிட்டு இருக்கிறோம். அவர் வழிகளை, அவருடைய நினைவுகளை ஒப்பு கொடுங்க. நீ நடந்தது என்ன ஆண்டவங்க சொல்றாரு. அதை கேட்டோன்னு யோசபா தரை மட்டும் முகம் குப்புற விழுந்து சகல ஜனங்களும் தேவனை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டோட துதியினால உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 21ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் போதுமா? இங்க ஆண்டவரை துதிக்கிற சேனே முன்பாக நிறுத்துறாரு. ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலான்ற போது ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு துதியேற இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை துதிக்க சொல்றாரு. நீ துதிக்க ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து நல்லா துதிக்க ஆரம்பிங்க. துதியில் இருக்கிற வல்லமையே பெரியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சீலவனை பார்த்துருப்போம். துதிக்கும் போது சிறைச்சல அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள்லாம் கலந்தது நம்ம பார்க்கணும். சாதாரணமாக கட்டுகள் அசையுமா? சாதாரணமாக அஸ்திபாரம் அசையுமா? கட்டுகள் அறுக்கப்படுமா? இல்லைங்க. அவங்க துதிக்க ஆரம்பித்த உடனே அங்கே அஸ்திபாரம் அசையுதுன்னா காரணம் என்ன? நம்ம இங்கே ட்ரெயின்வே கேட் பக்கத்தில் வீடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ட்ரெயின் போகும்போது என்ன நடக்கும்? அப்படி வீடு அப்படியே ஜர்க்காகும். சில இடத்துல அப்படியே ஹை ஸ்பீடு ட்ரெயின்லாம் போகும்போது ஆனால் அப்படியே குழுங்கும். ஏதோ நிலநடுக்கம் வந்துட்டோன்ற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெயினுக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா அவங்க துதிக்கும் போது பரலோக சேலே இறங்கி வந்துச்சு. அல்லேலூயா. அதான் அப்படிப்பட்ட ஒரு அசைபாடுகள் அங்கே உண்டாச்சு. கட்டுகள் எல்லாம் கலந்து போச்சு. இந்த துதியில பெரிய வல்லமை இருக்குங்க. அதான் ஆண்டவர் சொல்றா, துதிக்கிற ஜனங்களுக்கு வெட்கமே இல்லைன்னு சொல்லுகிறா. தாவீது ராஜா சொல்ற 18வது சங்கீதத்துல 3வது வசனத்துல, துதிக்க பாத்திராய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன்னு சொல்றார். நீ நல்லா துதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில வாயை விரிவாக்குறது துதிக்க பாருங்களேன். ஆண்டவர் ஏன் நம்மளை வச்சார்? ஏன் நம்மளை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆனா துதியை சொல்ல வேண்டிய நம்முடைய நாம் இன்றைக்கு புலமடையல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் துதிக்கிறோம்? நல்லா இங்க ஆலயத்தில் நல்லா துதிச்சு பேசிட்டு போனாலும் வீட்டில் போய் உட்காந்துட்டு என்னப்பா வாழ்க்கை எங்கங்க இருக்கு? இந்த முறுமுறுப்பை விட்டு விலகுங்க. நல்ல துதியை ஒப்பு கொடுங்களேன். துதித்தா ஆண்டவரால் இருக்க முடியாது, இறங்கி வந்துடுவார். நீங்க பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். துதிக்கிற தேவன் விடுவிக்காம போனாலும் நாங்கள் விட மாட்டோம்னு நினைக்கிறார். 3 பேர் போன இடத்துல 4வதா தேவனே இறங்கி வந்துச்சு. உங்கள் வாழ்க்கை எப்படியா இருக்கலாம்? துதியை உண்டு பண்ணுங்க. துதியில் உள்ள வல்லமையே வேறு. துதித்து துதித்து தாகிது ஜெயத்தை பெற்றுக்கொண்டு போன அநேக காரியங்களை நம்ம அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். துதியினால சாத்தான் நடுவில் தான் செய்வாங்க. உங்களை துதிக்க விடாம உங்க நாவை கட்டி வைத்திருக்கிற பிசாசு. ஏன் தெரியுமா? நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். உங்க வாக்கு திட்டங்களை நிறைவேற ஆரம்பிச்சிடும். ஆனா இங்க உங்களை துதிக்க விட்டா பிசாசு பார்ப்பான், ஐயோ அவ துதிச்சுட்டுல இருக்கா, துதிக்க கூடாது. ஒரு நாள் நல்லா துதிச்சிருப்பீங்க, அடுத்த நாள் 10 நாள் நல்ல பழம் போய் பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் காலையில் இருந்து ஜோம் பண்ண உட்காந்து ஜோம் பண்ணிருப்பீங்க நல்லா, அடுத்த நாள் ஜோம் பண்ண மாட்டான். ஏன்னா உங்க ஜெபத்தினோட வல்லமே உங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு தெரிஞ்சுட்டு ஐயா எப்படி ஜோம் பண்ணானா இந்த குடும்பமே பரலோகமா மாறிடும், இந்த இடத்துல நம்ம கிரியை செய்ய முடியாது, இந்த வீட்டுக்குள்ள இந்த சீரியல் போட முடியாது, இந்த வீட்டுக்குள்ள இந்த பாவத்தை கொண்டு வர முடியாது, இவங்களை துதிக்க விடாத, ஜெபிக்க விடாதன்னு சொல்லி ஜோம் பண்ண விடாம போட்டு படுக்க வச்சிருவோம். ஏன்னா உங்களுடைய ஜெபத்துடைய வல்லமை உங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் இருந்து நல்லா துதிக்க ஆரம்பிங்க, நல்ல விடுதலையாக துதிங்க. எப்படிலாம் துதிக்க முடியுமோ எல்லா சூழ்நிலை துதிங்க. என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் துதித்து பாருங்களேன். என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், இந்த கொரோனா நேரத்தில் நிமோனியா காய்ச்சல் அட்டாக் பண்ணி நான் விழுந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்தாலே கொரோனா வார்டில் கொண்டு வைப்பாங்க, அப்படி தானே? கொரோனா வார்டில் என்னை கொண்டு வச்சாங்க. அப்போ என் பக்கத்தில் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் தான் தொடர்ந்து எல்லாரும் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன தம்பி படிச்ச பிள்ளையா இருக்கிற, இப்படி மோசமான நன்மையில உன் நுரையெல்லாம் அரிச்சு போன நன்மையில வந்திருக்கிறியே அப்படின்னாரு. நான் எனக்கு எங்க தெரியும் அப்படின்னு, நடக்க முடியாத சூழ்நிலை நடந்தால் கூட அப்படி மூச்சு வாங்குவோம். கொரோனாவா இருக்குமோன்னு டெஸ்ட் எடுக்கிறாங்க, கொரோனா இல்லை.
அப்போ என்னதான் ப்ராப்ளம் பார்த்தா நிமோனியா அட்டாக் ஆகிருக்கு இந்த பையனுக்கு, இந்த சூழ்நிலை இவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க முடியாதுன்னு. இங்கே நேசரத்தில் நான் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க இவங்க அப்போ காப்பாற்ற ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னு எல்லாங்க ஆள ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் அங்கே போராட்டாங்க, அவ்வளோதான் செத்து போனா கூடியத்தில் கூட. அப்போ சொல்கிறாங்க இவங்களா என்னாச்சுன்னு தெரியல தம்பிக்கு அப்படின்னு சொல்லி அநேக ஜோமன ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு நாள் இரவு இருக்கும்போது நான் எல்லாம் தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கிறேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி ஜிப்பை போட்டு மூடுறாங்க. என்னன்னு கேட்டால் மதிச்சிட்டார் அவ்வளோதான் அப்படிங்கிறார். இங்கே பேசிட்டு இருந்தார், 1 மணி நேரம் சத்தமே இல்லை, அண்ணன் கூட சத்தமே இல்லை. அப்போ அந்த டாக்டர் வர்றாங்க. அப்போ கூப்பிட்டு டாக்டர் அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தால் திடீர்னு அவங்க சவுண்டே இல்லைன்னு பல்ஸ் பண்ணி அவங்க செத்துட்டாங்க பிரதர் அப்படின்னு டக்குன்னு மூடுறாங்க. முன்னாடி பக்கம் மூடுறாங்க, எல்லாரையும் மூடுறாங்க, சுற்றி ஜிப் வச்சு மூடி தூக்கிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில். கண்ணு இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அப்போ பார்க்குற மரணம், எங்கே பார்த்தாலும் மரணம். இந்த சூழ்நிலை என்னைய மட்டும் என் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. அவங்க டாக்டர் சொல்கிறாங்க இந்த பையன் தான் ரொம்ப மோசமாக இருக்கிற, இவன் தான் முதல்ல செத்து போவான்னு பார்த்தா மிச்சவங்கெல்லாம் நல்லா இருக்கவங்கள செத்து போயிட்டு இருக்கா. டாக்டர் சொல்கிறார். அன்னைக்கு இரவு ஆண்டு சமூகத்தில் ரொம்ப முறையிட்டு ஜோமன். அப்போ தான் எனக்கு திருமணம் ஆயிருந்தது. அப்போ தான் எனக்கு திருமணமாகி என் மனைவி 6 மாத கர்ப்பத்தில் இருக்கிறா. இந்த சூழ்நிலை மரணத்தோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேன். அப்போ அந்த சூழ்நிலை படுத்திருந்த ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க, ஒருவேளை நான் பாவம் செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க, ஒருவேளை என்ன நீங்கள் எடுத்துக்கொள்ள சித்தமாக இருந்தால் நான் பரலோகத்துக்குள்ளே வந்துடணும், என் மனைவியை என் பிள்ளைய என் பெற்றோரை எல்லாரையும் உங்கள் சமூகத்தை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நீங்கள் எப்படி நடத்த விரும்புகிறீங்களோ நடத்துங்கன்னு நான் ஜோமன் ஆரம்பிச்சிட்டேன். ஜோமனுக்கு நைட் எப்படி படுத்திருக்கேன், எப்படி ஆண்டவர் ஒரு துதியின் அபிஷேகத்தை மேலே போட்டேன். என்னை அறியாமல் பாட்டு பாடிட்டே இருக்கேன். நிறைய பாடல்கள் எழுதி வச்சார், புதிய பாடல்கள் எழுதி வச்சார். அப்போ ஒரு பாட்டு எனக்குள்ள வந்துக்கிட்டே இருந்தது. பாட 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 என் மேலே ஒரு பிரச்சனை இறங்கிட்டே இருந்துச்சு. துதியினுடைய மன்னவை அந்த துதிக்க 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 அந்த சூழ்நிலையில் எனக்கு நம்பிக்கை அற்று போயிட்டேன்னா நான் சித்து பேரை நான் எனக்கு எப்படி தோணிட்டு அதான் அப்படி ஜோமன ஆரம்பித்தேன். ஆனால் துதிக்க 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 அந்த பிரசனம் என் அப்படியே மூட ஆரம்பிச்சேன். அந்த பிரசனை மூட 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 எனக்குள்ள ஒரு பலன். நைட்டு எந்த நாளும் இல்லாதபடி அந்த நைட்டு நல்லா தூங்கினேன். காலையில் இருந்துச்சு எனக்குள்ள ஒரு புதிய பலன். அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு கலத்துட்டு நானே நடந்துட்டு வெளியே போய் நின்றேன். நின்றதை பார்த்த உடனே ஓடி வந்தாங்க, நர்சஸ் ஓடி வந்தாங்க. தம்பி நீங்கள் நடக்கவே கூடாது, உங்கள் சூழ்நிலை ரொம்ப மோசம். இல்லை எனக்கு நல்லா ஆகிட்டு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு நல்லா ப்ரீத் பண்ண முடியுது, நல்லா சுவாசிக்க முடியுது, எனக்கு ஏதோ பலனாக இருந்த மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கும் தம்பி, டக்குன்னு படுத்துரும், அதனால் நீங்கள் எழுந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நர்சஸ் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் நான் அடுத்த சமயத்தில் ஜோம் பண்ணுறேன். எனக்கு அந்த பிரச்சனை மேலே மூடிட்டு இருக்கு நல்லா தெரியுது. மீண்டும் எழுந்து வந்தேன், இப்போ நடந்தேன் வந்தேன். டாக்டர்லாம் பார்த்தாங்க, என்ன ரொம்ப நார்மலாக இருக்கானே, செக் பண்ணும் ஆக்சிஜன் லெவல் நார்மல். டக்குன்னு ஸ்கேன் கொண்டு போகிறாங்க. ஒன் வீக்குள்ளே 1 வீக் கூட இருக்காது, 3-4 நாளுக்குள்ளே உள்ளே போனால் நுரையீரல் மீண்டும் நல்லா அரிச்சு போன நுரையீரல், இனி அவ்வளோதான் சொன்ன நுரையீரல் நார்மலாகிட்டு. டாக்டர் சொல்கிறாங்க இது சாத்தியமே இல்லை, எப்படி அப்படின்னாரு. நான் இரவு நேரம் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா என் பக்கத்தில் வந்தார், என்னை துதிக்க வைத்தார். அந்த துதியின் அபிஷேகம் என் மேலே இறங்க 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 என் மரண கட்டு என்னை விட்டு வெளியேறி போயிடுச்சு. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த துதியின் அபிஷேகம் நீங்க துதித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இங்க யோசபாத்து ஆண்டவர் சொல்ற துதிக்கிறத வைத்த உடனே அவங்க துதித்து பாடின தொடங்கின உடனே யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த 11 அம்மோன் புத்திரரை மோவாப் புத்திரரும் செய்யும் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். அவங்க ஒருத்தர் கூட தப்பிக்கலை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக பிசாசு எப்பேற்பட்ட ஆயுதத்தை வச்சு கொண்டு இருக்கலாம். இனி முடியாது, இது நடக்காது, இதை மேற்கொண்டு வர முடியாது நீங்கள் நினைட்டு இருக்கலாம். இன்னைக்கு துதிச்சு பாருங்க, துதியின் ஆயுதத்தை உங்கள் நாவலை வைங்க, இரவும் பகலும் துதிச்சு கொண்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போது தான் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. துதியின் உடைய உங்க மேல வைத்து பாருங்க. நீங்க துதிக்க 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 தேவ பிரசன்னம் மேல இறங்கிடும். தேவனை நல்லா துதிக்கிற பாட்டுனால நல்லா துதித்து பாடிக்கொண்டே இருங்க. உங்க சூழ்நிலைகளுக்குள்ள உங்க எல்லைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கும். எப்படி துதிக்க ஆரம்பிச்சா அன்னைக்கு பவுல் சீலாம் இருந்த இடத்துல கட்டுகளை தெரிப்படும்படியாக பரலோகம் இறங்கி வந்தது உண்மையானால், இன்னைக்கு நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த நாள்ல நீங்க ஆண்டவர் துதித்து பாட ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க எல்லைகளுக்குள்ள உங்க வீட்டுகளுக்குள்ள உங்க இருக்கிற அறைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வர 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 அங்க இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியை, அங்க இருக்கிற எல்லா மந்திரத்தின் கிரியை, அங்க காணப்படுகிற எல்லா மனுஷிக தந்திரம் எல்லாம் உங்க வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கும். திரளான கூட்டமா வந்தாங்க. எப்படி ஜெயிக்க போறோம்னு நினைச்சாங்க. நீங்க யுத்தமே பண்ணல, துதிக்க தான் நிறுத்தினாங்க. ஆண்டவர் இறங்கி வந்து ஒருவரை எழுப்பி விட்டார். அங்க எல்லாம் ஆண்டு போனார்கள். ஒருவர் கூட தப்ப போகல, ஒருத்தர் தப்பித்த போகவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை துதிக்க வைக்க விரும்புகிறார்.
இன்னைக்கு ஜெயம் எடுக்கிறவங்களா இங்க போக போறீங்க. அடுத்த ஆண்டு இந்த பிரதிஷ்டை நாட்களுக்கு வரும்போது இங்க சொல்லுவீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில ஜெயத்தை தந்திருக்கிறார். நான் கண்ட எல்லா போராட்டத்திற்கும், நான் கண்ட எல்லா உபத்திரவத்திற்கும் கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை தந்தார் என்று அநேக சாட்சிகளை நிக்க போறீங்க. இன்னைக்கு நின்ற சாட்சிகளை காட்டிலும் அநேக நாட்கள்ல வர சாட்சிகள் அதிகமா இருக்க போகுது. அது பிரமிப்பா இருக்க போகிறது. உங்க வாழ்க்கையில இல்லாததை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறதை பார்க்க போறீங்க. அப்பேற்பட்ட சாட்சி தான் துதியின் வல்லம் என்ன நடந்தது நீங்க பாருங்க. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அவர்கள் தரைகளை விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. 25வது வசனத்தோட வாசிங்கமா. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாததா இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொள்ளையாடப்பட்ட, உங்க வாழ்க்கையில இல்லைன்னு போன அந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில எல்லாமே போயிட்டுப்பா, எல்லாமே வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையே சீரழிச்சு நினைச்சு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், யோசபாத் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கிருந்த ஆடை ஆபரணங்கள், அங்கிருந்த தங்கங்கள், அங்கிருந்த வெள்ளி, அங்கிருந்த எல்லாவற்றையும் கொண்டு போகக்குள்ள கூடாதத்தக்கதா அவ்வளவு பெரிய ஒரு கொள்ளையாக வச்சிருந்தார். எடுத்துக்கொண்டு போக முடியல. 3 நாளாய் கொள்ளை எடுத்தும் அதை எடுத்துட்டு போக முடியல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை இழந்து போயிருக்கலாம். சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், சமாதானத்தை நான் இழந்துட்டேன், என் வாழ்க்கையே கண்ணீரா தான் இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதியே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? என் சுகத்தை நான் இழந்துட்டேன், நான் நஷ்டப்பட்டுட்டேன், நான் கடன் ஆகிட்டேன், நான் இவ்வளவோ கடன் பட்டு இருக்கிறேன் நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க யோசபாத் சொன்னது போல 4 காரியங்கள் ஆண்டவரோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தார், தேவ சமூகத்தில் உபவாசித்திருந்தார். 2வது தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கேட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரை இப்படிலாம் சொன்னீங்களப்பா, அதை நினைப்பூட்டி ஜெபித்தார். 3வது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா, என் அனுபவம் ஒண்ணு இல்லப்பான்னு அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வந்தார். 4வது துதிக்க ஆரம்பித்தார். துதிக்க ஆரம்பித்த உடனே தேவ பிரசன்னம் இறங்கிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் 4 காரியங்களை பேசி இருக்கிறார். அந்த துதியின் வல்லமையினால் அங்கு ஏராளமான ஒரு கொள்ளை, அது கொண்டு போக கூடாததா இருந்தது, அந்த எல்லையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு போக முடியாததா இருந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலையுடைய கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே எல்லாம் முடிந்தது நினைக்கிறீங்களா? இல்ல, இனிதான் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை துவக்க போகிறார். முடிந்து போனது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே இதற்கு மேலே என்னால கொண்டு போக முடியல, இவ்வளவு நன்மையா எனக்கு சொல்லி நீங்க ஆனந்த கண்ணீரோடு தேவனை துதிக்கும் நாட்கள் இனி வரும் நாட்கள்ல வருகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போகும்போது, நீங்க இங்க வந்து டிராவலுக்கு வந்துட்டு நீங்க போறீங்க, அங்க டிராவல்ல போய் நீங்க உணர போறீங்க, இவ்வளவா அற்புதம், இவ்வளவா ஆண்டவர் அங்கு செய்திருக்கிறார், இதற்கு நான் தகுதியே இல்லையே, அப்பேற்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். அதற்கு என்ன, அந்த 4 காரியத்தை மட்டும் பேசியிருக்கிறார். இந்த 4 காரியத்தின்படி முதலாவது என்று சொன்னார், உபவாசித்தார். பயம் வந்துச்சு, நிறைய நேரம் பயம் வருது நமக்கு. பயம் வந்து அநேக செய்தியை கேட்டதுனால, அநேக சொல்லுகிற காரியத்தை கேட்டதுனால பயம் வந்த உடனே தேவ சமூகத்துக்கு வந்துட்டார். 2வது கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை எல்லாவற்றையும் நினைப்பூட்டி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். 3வது காரியம், நான் இல்லைப்பா, எனக்கு திறமை இல்லைப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, என்ன செய்யணும் எனக்கு தெரியலப்பா, உண்மையை ஒத்துட்டு ஆண்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்யுங்க, ரீசனை விட்டார். 3வது காரியம். 4வது காரியம், அந்த தேவன் பேசின உடனே துதிக்க ஆரம்பிக்கிறார். கீழே உளுந்து ஒரு ராஜா முகம் குப்புற விழுந்து துதிக்கிறார். ஜனங்கள் எல்லாம் துதிக்கிறாங்க. அப்படி ஆலோசனை பண்ணுவது கர்த்தருடைய ஆலோசனை வருது. நீ துதிக்கிறவனை முன்னாடி நிறுத்தின ஆலோசனை வருது. துதிக்க வச்ச உடனே அங்கே இருக்கிற எல்லா காரியங்களும் மாறி. இன்னைக்கு நீங்கள் துதியோடு போங்க. உங்கள் எல்லையில் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள், எல்லா காரியங்கள், உங்களுக்கு விரோதமாக இருந்த கண்ணியாக இருந்த காரியங்கள், உங்களை பயப்படுத்தி கொண்டிருந்த சில நபர்கள் போல நின்றவர்கள் இனி இல்லாமல் இருக்கிறத உங்கள் துதியின் மூலம் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்க போவீங்க. இதுவரைக்கும் எனக்கு பிரச்சனையா இருந்த இந்த காரியம் இனி இல்லாமல் போயிடுச்சு என்று அடுத்த ஆண்டு ஒரு சாட்சியா சொல்ல போறீங்க. அப்பேற்பட்ட ஒரு துதியாண்டு உங்களை வைக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல வேகமாக இருந்துக்கலாமா? குறித்த நேரம் வந்துட்டு அந்த நேரத்தை கரெக்டாக முடிக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்களும் பாவம் பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறீங்க. எந்தீங்க பார்ப்போம். அவருடைய திட்டம் பெருசு, அவருடைய ஆலோசனை வேறு. அது சொன்னார் ஆரம்பத்திலே, அவருடைய ஞானம், அவருடைய புத்தி
அவரே அறிவு. அவருக்கு விரோதமாக யாருமே நிற்க முடியாதுன்னு சொன்னார். நீ ஆயத்தமாக, ஜெயம் உனக்கு வரும்னு சொன்னார். ஒருவரை மாத்திரம் பார்த்திருக்கிற நேரத்தை கருதி யோசபாத்ங்கிற ஒரு ராஜா அவர் தேவன் முன் நிறுத்தினார், ஆயத்தப்பட்டார். இந்த யுத்தத்தில் திரளான ஒரு ஜெயம், இதுவரை இல்லாத ஒரு அனுபவம். இப்போ கண்ணை மூடி நீங்கள் தான் வாயை திறந்து கேட்க போகிறீங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் ஜெயம் இல்லைப்பா, நான் வெளியில் நல்லா சிரிக்கிறது போல் இருக்கிறேன், ஆனால் நான் அழுது கொண்டு இருக்கிறது யாரும் பார்க்கலை அப்படின்னு சொல்லுகிற சகோதரி நீ உண்டு. அழுகையோடு வந்திருக்கிற உன் கண்ணீரை, உன்னுடைய கண்ணீர் அழுகையின் பள்ளத்தாக்கு, அதை ஆண்டவர் கழிப்பாய் மாற்றுகிறேன்னு சொல்கிறார். அநேக நாட்கள் கண்ணீரோடு இனிய வாழ்க்கை மாறாதுப்பா, இனி அவ்வளவு இந்த காரியம் மாறவே மாறாது, முடிந்தது என்று எண்ணிக்கொண்டு இருதயத்தை தன்னையால் தேய்ச்சி கொண்டு போகிற சகோதரன் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லையை நான் மாற்ற விரும்புகிறேன், உன் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறேன். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்க. ஆயத்தப்பட்டார், அங்கே ஜெயத்தை கண்டார். இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்காய் அள்ளிக்கொண்டு போக கூடாததாக இருந்தது. இன்னைக்கு களவப்பட்ட, கொண்டு போகப்பட்ட, திருடப்பட்ட, கொள்ளையடிக்கப்பட்ட, உங்கள் வாழ்க்கையில் கொள்ளடிக்கப்பட்டு போன சந்தோஷம், கொள்ளடிக்கப்பட்ட சமாதானம், வேலையில், ஊழியத்தில் கண்ணீரோடு இருக்கிற சில காரியம் உண்டு. இதை எப்படிப்பா தாண்டி போக போகிற? முள்ளு போல என்னை குத்துதுப்பா, முள்ளு போல என்னை குத்திட்டே இருக்குதுப்பா, இதை தாண்ட முடியலப்பான்னு கஷ்டத்தோடு வந்திருக்கிற சகோதரியே அன்றவங்களை பார்த்து சொல்கிறார், நான் மத்தியில் இறங்கி வருகிறேன், நான் மத்தியில் இறங்கி வருகிறேன், கோணலாளங்களை செவைப்படுத்துகிறேன், நான் உனக்கு முன்பதாக கடந்து செல்கிறேன் நான் சொல்லுகிறார். தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. நல்லா விட்டு கொடுத்து தேவனுடைய பிரசனத்துக்குள்ள விட்டு கொடுத்து ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கப்பா, நீங்க இல்லாம எதுவுமே நான் முடியாதுப்பா, நீங்க தான் நடத்தணும், என்னை சிருஷ்டித்தவர் நீங்க தான், என்னை படைத்தவர் நீங்க தான் ஆண்டவரை, எனக்கு பெயர் வைத்தவர் நீங்க தான், என் உள் அவயவங்கள், எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்திருக்கிற வீடு, எனக்கு கொடுத்திருக்கிற யாவையும் தந்தவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீங்க தான் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் பாவத்துல உங்களை அர்ப்பணிங்க பார்ப்போம். உங்களை நீங்க அர்ப்பணிக்க இப்ப தேவன் ஒரு விசேஷித்த ஒரு மகிமையை நான் நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு துதியின் அபிஷேகத்தை பலர் மேல் நான் வைக்க விரும்புகிறார். இனி துதியினால எல்லாவற்றையும் ஜெயம் எடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு துதியின் அபிஷேகம் இந்த எல்லையில கண்ணீரோடு வந்த சகோதரியே, சகோதரனே, இல்லை என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்தாய் அல்லவா? நான் ஒரு புதிய அபிஷேகத்தை உன்மேல் வைக்கிறேன். இதோ அந்த துதியின் அபிஷேகம் இந்த எல்லையில போடப்படுகிறது. இதோ ஒவ்வொரு மேலும் இறங்கி வர போகிறது. நீங்க துதிக்க துதிக்க இனி உங்க எல்லையில் இருக்க எல்லா தடைகளும் மாறுகிறது. உங்க கண்கள் காண போகிறது. அப்பேற்பட்ட ஒரு மகிமை இந்த இடத்துல ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அதை பெற்றுக்கோங்க பார்ப்போம். தேவ மகிமையினால உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்க யார் யார் ஆண்டவரை தாகத்தோடு கேட்கிறீர்களோ, இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, அவர்கள் மேல் தேவ பிரசன்னம் பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி. சிலருக்கு கட்டப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம், ஏதோ கட்டி வச்சது போல இருக்குப்பா, ஏதோ கட்டப்பட்டிருக்கிற போல இருக்கிறப்பா, என்னால செயல்பட முடியலப்பா, ஜெபிக்க முடியலப்பா, என்னால மேற்கொண்டு போராட முடியல, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஜெபிக்கணும்னு தான் போறேன், ஆனா ஜெபிக்க முடியல, போராடி படுத்து தூங்கிடுறேன்னு சொல்லுகிறேன். உங்களை பார்த்தாண்டு சொல்லுகிறா, உங்க மேல இருக்கிறவன் முகம் முறிக்கப்படுகிறதா, உங்க மேல இருக்கிறவன் முகம் முறிக்கப்படுகிறதா. இப்போ அந்த பிரச்சனத்தினால நிரப்புகிறான். அவனுடைய கட்டுகள், அந்த பிசாசுடைய கட்டுகள், அவனுடைய முகங்கள் முறிக்கப்படுகிறது. அந்த மகிமையினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், அந்த வல்லமையினால் நிரப்புகிறார். சிலர் அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறதை காண்பிக்கிறார், மந்திரத்தின் கிரியைகள் எரிக்கப்படுகிறதை காண்பிக்கிறார். அது உங்க எல்லைகளுக்குள்ள இருக்க முடியல. மந்திர தகடுகளினால, மந்திர வார்த்தைகளால ரத்தத்தை சிந்தி ஏகப்பட்ட ஏழின் ஆவிகள் இப்பொழுது உங்க எல்லையை விட்டு வெளியேறுகிறது. பயமுறுத்தி கொண்டிருந்த ஆவிகள், பயத்தை கொண்டு வந்த ஆவிகள், அந்த கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. நல்லா விட்டு கொடுத்து நல்லா துதிமகளே, நல்லா துதிமகளே, உன் மேல துதிமுடைய போட்டுக் கொண்டிருக்கிறார், உன் மேல துதிமுடைய இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல விடுதலையா துதிக்க 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 நீ எல்லாவற்றையும் இழந்ததை காட்டிலும் எல்லாவற்றையும் பலமடங்கா இது போதை கொண்டு போக கூடாதா என்று சொன்னதுக்கா உன் வாழ்க்கையில அவன் எல்லைகளுக்குள்ள அது வந்து சேர்கிறது.
உங்க மகிமை இறங்கட்டப்பா, உங்க மகிமை இறங்கட்டப்பா. உங்க பிரசனத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை முற்றிலுமாய் நான் அர்ப்பணிக்கிறப்பா. விசேஷமா இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒருவரே வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற யாரா இருக்கிறான், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளா இருக்கிறான், இப்போது ஆண்டவர் அவங்க இருக்கிற எல்லைகளுக்குள்ள கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள உங்க வல்லமை இறங்குவதாக. பிரசன்ன இறங்கட்டப்பா. ஆண்டவர் இந்த ஆலயத்தின் நன்மையினால உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஆண்டவர் ஆலயத்தின் நன்மையினால இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்க பிள்ளைகள், குடும்பங்கள், ஆண்டவர் அவங்க தொழில், அவங்க ஊழியம், ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஆண்டவர் உங்க வல்லமையினால நிரப்பணும்ப்பா, உங்க மகிமையினால நிரப்பணும்ப்பா. தேவ பிரசன்னம், தேவ மகிமை பலமாய் இறங்குவதாகப்பா, பலமாய் இறங்குவதாகப்பா. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் கேளுங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க ஐஸ்வர்யத்தை தரும், அதுல ஒரு வேதனை கூட்ட மாட்டாருன்றதா நீதிமொழிகள் நம்ம பார்க்கிறோமே. ஆண்டவர் சொல்றாரு அவருடைய ஆசீர்வாதத்தை வீடு நிரப்பப்படணும்னு கேளுங்க. ஆண்டவரே இந்த உலகத்துல பணம், பொருள், ஆண்டவரே அநேக செல்வங்கள் அதுதான் ஆசீர்வாதம் எண்ணிக்கொண்டிருக்கணும். இல்லைங்க, அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் உண்டு, ரட்சிப்பு. அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ரட்சிப்பு. தெய்வ சமூகத்தை நோக்கி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம், நீங்க என்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு நான் சொல்ற ஐஸ்வர்யத்தை தந்துருவார், உங்களுக்கு தேவையான பணத்தை தந்துருவார், உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் தந்துருவார். கரத்தை உயர்த்தி ஆண்டவர் என் வீடு, ஆண்டவர் நீங்க விரும்புகிறபடி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நீங்க என்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறீங்களோ, ஒரு மனுஷனா இருக்கிற நம்ம கூட ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு பங்கு வைக்கணும், நல்ல சொத்தை சேர்த்து நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அதற்காட்டில் மேலானவர். அவர் விரும்புகிறபடி ஆண்ட சமூகத்தில் கேளுங்க பாப்போம். அப்பா நீங்க விரும்புகிற நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை என் வீட்டுக்கு தாங்கப்பா, என் எல்லைகளில் தாங்கப்பா, பரிபூர்ணமா இருக்கணும்ப்பா. நீங்க கொடுக்குற ஆசீர்வாதத்துல வேதனை இல்லை. இந்த உலகத்துல நாங்க சம்பாதிக்கிற பணத்துல வேதனை உண்டு. ஆண்டவரே அநேக திருடக்கூடும், ஆண்டவரே அநேகர் வந்து அதற்காக என்கிட்ட சண்டை போடக்கூடும், இந்த சொத்தை எனக்கு தான் சண்டை போடக்கூடும். ஆனா கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதத்துல அது ஒரு நாள் வேதனை இல்லை, ஒரு நாள் வேதனையே இல்லை. அப்பேற்பட்ட நிறைவான ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு இறங்கி வருவதாக ஆண்டவரே. அப்ப வியாதியோடு இருக்கிறவங்க வியாதிகள் மாற்றப்படட்டும், அன்றைய கடன் பாரங்கள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே இல்லாததை இருக்கிறது என்று பேசி அழைக்கிற தேவன் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லைகளுக்குள்ள, ஆண்டவர்கள் செய்கிற தொழில்களுக்குள்ள, ஆண்டவரே உடல் சுகத்துக்குள்ள, ஆண்டவர் கர்ப்பத்தின் கனிக்குள்ள எது இல்லை என்று காண்கிறார்களோ அது எல்லாம் இல்லாததை இருக்கிறது என்று பேசி அழைக்கிற தேவன் ஆண்டவரை யோசபாத்திற்கு ஆண்டவரே பல மடங்கு ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொண்டு போகக்கூடாது தக்கப்படுறதாக ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரை எது எது இல்லை என்று உங்க பிள்ளைகள் ஆண்டவரை கண்ணீரோடு கலக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ அவங்க எல்லைகளுக்குள்ள இன்று முதல் அது இருக்கிறதாய் மாறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் நீங்க தூங்குறதற்காக ஸ்தோத்திரம், உங்க வல்லமை இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, உம்முடைய ஊழியக்காரர் நீங்க அபிஷேகித்த அந்த அபிஷேகத்தின்படி ஆண்டவர் நீங்க சொன்ன அப்பா அந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளை ஆண்டவர் என் மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. உண்மையுள்ள ஊழியனா ஆண்டவர் உங்க பிள்ளைகள் நன்றாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்க பிள்ளைகள் எல்லைகளில் சமாதானம் இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அவங்க எல்லைகளில் பாதுகாப்பு இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக, அவங்க எல்லைகள் ஆசீர்வாதம் உண்டாவதாக. உங்க பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஆண்டவர் எந்த தீங்கு, தீமைகள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் ஆண்டவர் எதுவும் பிள்ளைகளை தொடக்கூடாது. அவங்க எல்லைகளுக்குள்ள பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவர் அவங்க பிரயாணத்துல பாதுகாப்பு உண்டாகட்டும். குறிப்பாக இந்த நாட்களுக்கு பிறகு பிரயாணப்படுகிற அவங்க வாகனத்தை ஆண்டவர் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் போகிற பிரயாணம் சுகமா இருக்கணும், இன்பமா இருக்கணும். எந்த தடங்களும் வரக்கூடாது, எந்த விபத்தும் வரக்கூடாது, எந்த ஒரு ரத்த சிந்துதல் வரக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஆண்டவர் போகிற பிரயாணத்துல அந்த வாகனத்தின் மேல நான் எடுத்து தெளிக்கிறேன். ஆண்டவரே அவங்க எல்லைகளில் தெளிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே பாதைகள் எங்களும் பாதுகாவல் செய்யும்படியாக நம்முடைய தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் பாதைகள் எங்கிலும் போகும் வரும்பொழுது உங்க பாதுகாப்பு இருப்பதால் இரத்த கோட்டைகள் அர்ப்பணிக்கிறேன் சப்பா. முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் சப்பா. பூரண நன்மையினால் நிரப்புங்க, ஆலயத்தின் நன்மையினால் இவர்களை திருப்தியாக்கி நடத்துங்க சப்பா. கரத்துக்களை அர்ப்பணிக்கிறேன். அப்பிரோஜனமான ஊழியக்காரனப்பா, நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம் செய்தப்பா. குற்றங்கள் குறை உண்டு மன்னிங்க. முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற எல்லா துதிகன மகிமையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே.